வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 2 அல்லது 3, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு உடைச்சது, இதோட உப்பு, தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் சாதம் வந்து 1 கப் சாதத்தை வந்து வடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த இருப்புச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பை போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், உடைச்ச முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு செவந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எப்போவுமே எலுமிச்சம்பழம் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றினா அது வந்து முறிஞ்சு போகாமல் இருக்கும். வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடைசியாக இந்த லெமனை வந்து ஊற்றிக்கலாம். சாதத்தை வந்து இந்த மாதிரி வடித்து உதிரி உதிரியாக ஆற வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். கலர்ன பிறகு கடைசியாக சாதத்தை மட்டும் உப்பு போதுமானு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுவையான லெமன் ரைஸ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.